ஆசைப்பட்டு ஒரு ட்ரோனை வாங்கினது இப்போ வேஸ்டா போச்சு. ரீசெண்டா குட்டி பானை விளையாடுறதுக்கு ஆசையா ஒரு ட்ரோனை கேட்டிருந்தான். அதனால அமேசான்ல ஒரு ட்ரோனை நாங்க ஆர்டர் போட்டிருந்தோம். ஆக்சுவலா இது மேட் இன் சைனா. பாக்ஸை ஓபன் பண்ணா ஒரு ட்ரோனு, அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ரிமோட், அது மட்டும் இல்லாம கேசஸும் கொடுத்திருந்தாங்க. ப்ராப்பரா பேட்டரி எல்லாம் போட்டு ட்ரோனை ரிமோட் கூட கனெக்ட் பண்ணிட்டு பறக்க விட்டா ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஹைட்டுக்கு பறக்குது, கீழே விழுது, ரிப்பீட், பறக்குது, கீழே விழுது, ரிப்பீட். சைனாக்காரங்களா, உங்களை நம்பி ஒரு ட்ரோனை வாங்கினது எனக்கு 10,000 ரூபாய் லாஸ் ஆச்சு. வாயா 10,000 ரூபாய் சும்மாவா? திரும்பவும் ப்ராடக்ட அமேசான்ல ரீஃபண்ட் போட்டுட்டேன். யாருமே சைனா ப்ராடக்ட தயவு செய்து வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை எப்படிடா பண்ணுவீங்க? ஆமாங்க, ரீசெண்டா என் மாமா பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனை திண்டிவனத்துல வச்சிருந்தோம். ஃபங்க்ஷனை நார்மலா பண்ணாம லோ பட்ஜெட்ல கிராண்டா பண்ணலான்னு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை நாங்க புக் பண்ணிருந்தோம். நாங்க போண்டா தீம்ல டெக்கரேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். மாமா பையன் பிறந்தல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்த போட்டோஸை ஒரே இடத்துல பக்காவா ஷோ பண்ணிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாண்டா தீம்ல கேக்கு, மாமா பையனை பத்தி டீடைலா ஒரு சாக் போர்டு, எங்க வீட்டு பாண்டா குட்டி பையனை கார்ல வர வச்சு கேக் எல்லாம் கட் பண்ணி ஃபங்க்ஷனை சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. இவங்க கிட்ட தீம் டெக்கரேஷன், கேக்ஸ், கேட்டரிங் சர்வீஸ், மண்டபம், அவுட்டோர் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே லோ பட்ஜெட்ல பெஸ்டான குவாலிட்டியில பண்ணி தராங்க. உங்க வீட்டு குட்டிஸுடைய பர்த்டே ஃபங்க்ஷனை லோ பட்ஜெட்ல கிராண்டா பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க.